IVM. It's story time. கப்பல்ல பயணம் செஞ்சு சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு அவங்களோட ஆசை நிறைவேறிச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்காட்லாண்டில் கிளார்க்குன்னு ஒருத்தரோட குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. கிளார்க்கோட மனைவி பேரு ஜூடி. அவங்களுக்கு 4 பசங்க, டாம், பிலிப், ஜாக்னு 3 பையன்களும் மேரின்னு ஒரு பொண்ணும் இருந்தாங்க. கிளார்க்கோட வீடு பிளாக் மவுண்ட்னு ஒரு இடத்துல இருந்துச்சு. அவர் அங்க இருந்த ஒரு தொழிற்சாலையில சாதாரணமான வேலையில தான் இருந்தாரு. அவரோட பசங்க 4 பேருக்குமே எங்கேயாவது சுற்றுலா போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி அவங்க கிளார்க்கு கிட்ட எங்களை சுற்றுலா கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிளார்க்கும் தன்னோட குறைஞ்ச சம்பளத்துல பணத்தை சேர்த்து வச்சு வருஷத்துக்கு 2 தடவையாவது அவங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு சுற்றுலாவுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுவாரு. அவங்க இருந்த ஸ்காட்லாண்டில் இருந்த எல்லா சுற்றுலா தலங்களையும் கிளார்க்கும் அவரோட குடும்பமும் பார்த்தாச்சு. பிலிப்போட பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு பையன் கப்பல்ல சுற்றுலா போயிட்டு வந்ததை பத்தி பள்ளிக்கூடத்தில் ரொம்ப பெருமையா சொன்னான். அதை கேட்ட உடனே பிலிப்புக்கு தானும் கப்பல்ல சுற்றுலா போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அவன் தன்னோட ஆசைய டாம் கிட்டையும் ஜாக்கு கிட்டையும் மேரி கிட்டையும் சொன்னதும் அவங்களுக்கும் கப்பல்ல போகணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இவங்க 4 பேருமே அவங்க அம்மா ஜூடி கிட்டையும் அப்பா கிளார்க்கு கிட்டையும் எங்களை கப்பல்ல சுற்றுலா கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளார்க்கு சொன்னாரு, கப்பல்ல சுற்றுலா போகிறதுக்கு ரொம்ப அதிகமா பணம் செலவாகும். அதனால கப்பல்ல சுற்றுலா போகிறதா இருந்தா இந்த வருஷத்துக்கு 2 சுற்றுலா கிடையாது, மொத்தமே 1 சுற்றுலா தான். அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு. பசங்க 4 பேருமே சரின்னு சொன்னதும் அவங்க எல்லாரையும் அவர் பக்கத்துல இருக்கிற அயர்லாந்துக்கு கப்பல்ல சுற்றுலா கூட்டிக்கிட்டு போனாரு. ஆனா அயர்லாந்தும் ஸ்காட்லாண்டும் பக்கத்துல இருந்ததுனால கப்பல்ல ஏறினதும் தெரியல, இறங்கினதும் தெரியல. சீக்கிரமாவே அந்த கப்பல் பயணம் முடிஞ்சிருச்சு. கப்பல்ல போனது ரொம்ப ஜாலியா இருந்தாலும் சீக்கிரமே அந்த கப்பல் பயணம் முடிஞ்சது 4 பேருக்குமே பெரிய அளவுல ஏமாற்றமா இருந்துச்சு. அவங்க 4 பேருமே ரொம்ப நேரம் கப்பல்ல பயணம் செய்யற மாதிரி ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு இடத்துக்கு நாம சுற்றுலா போகணும் அப்படின்னு மறுபடியும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை சுற்றுலா போக வேண்டிய இடத்தையும் அவங்க 4 பேருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. அமெரிக்காவுக்கு எப்படியாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு அவங்க 4 பேரும் கிளார்க்கு கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவுக்கு கப்பல்ல சுற்றுலா போறதுன்னா அதுக்கு பெரிய அளவுல பணம் செலவாகும். தான் இருக்கிற ஒரு சாதாரண தொழிற்சாலை வேலையில எவ்வளவு சேமிச்சாலும் அந்த சுற்றுலாவுக்கு பணத்தை சேர்க்க முடியாது. கிளார்க் ரொம்ப யோசிச்சு தன்னோட 4 பசங்களையும் உக்காத்தி வச்சு அவங்க கிட்ட தன்னோட நிதி நிலைமைய சொன்னாரு. அவங்க 4 பேருமே இந்த வருஷம் நமக்கு சுற்றுலாவே வேண்டாம், அதுல இருக்கிற பணத்தை சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு சுற்றுலா போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. கிளார்க்கும் குழந்தைங்களோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாரு. அதுலேந்து லீவு நாள்ல கூட வீட்டுல உக்காராம அவரோட தொழிற்சாலையில போய் உழைச்சு சுற்றுலாவுக்காக பணம் சேர்க்க ஆரம்பிச்சாரு. அந்த வருஷம் பசங்க 4 பேருமே சுற்றுலா போகணும்னு கேட்கவே இல்லை. அதுல சேர்த்து வச்ச பணம் கணிசமா சேர்ந்திருந்துச்சு. அடுத்த வருஷமும் அமெரிக்க சுற்றுலா அப்படிங்கறதுனால மொத்தமே ஒரே ஒரு சுற்றுலா தான். பசங்க 4 பேரோட எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவங்க சுற்றுலாவுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா சுற்றுலாவுக்கு தேவையான பணம் மொத்தமா சேர்ந்ததும் கிளார்க்கு கப்பல் பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாரு. அதுலேந்தே அவர் வீட்டுல பரபரப்பு தொத்திக்கிச்சு. ஒவ்வொரு நாளும்
இந்த சுற்றுலாவை பத்தி 1 மணி நேரமாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அயர்லாந்துலேருந்து கப்பல்ல நியூயார்க் போய் அங்க 3 நாள் தங்கி இருந்துட்டு நியூயார்க்கை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் அயர்லாந்து வந்து அங்கேருந்து ஸ்காட்லாந்து வரதா திட்டம் போட்டாங்க. கப்பல் அயர்லாந்தை விட்டு கிளம்புற தேதிக்கு தகுந்த மாதிரி தங்களோட பயண திட்டத்தை வகுத்துக்கிட்டாங்க. முன்பதிவு செய்யாம கப்பல்ல இடம் கிடைக்காதுங்கிறதுனால கிளார்க் தன்னோட சேமிப்பிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க 6 பேரும் நியூயார்க் போறதுக்கான கப்பல் டிக்கெட்டுகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. கப்பல் பயணத்துக்கான டிக்கெட்டு கையில வந்ததுலேருந்து அந்த வீட்டோட பரபரப்பு இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கப்பல் பயணத்துக்கு இன்னும் 2 வாரம்தான் இருந்துச்சு. பசங்க 4 பேருமே அந்த பயணத்தை எதிர்பார்த்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. கப்பல் பயணத்துக்கு 4 நாள் முன்னாடி கிளார்க்கும் அவரோட குடும்பமும் ஸ்காட்லாண்ட்லேருந்து கிளம்பி அயர்லாந்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அயர்லாந்துல இருக்கிற குயின்ஸ்டவுன் துறைமுகத்திலேருந்து தான் இவங்க பயணம் செய்ய வேண்டிய கப்பல் கிளம்புறதா இருந்துச்சு. அயர்லாந்துல இருந்த ஒரு விடுதியில தான் கிளார்க்கோட குடும்பம் தங்கி இருந்துச்சு. கிளார்க்கும் அவரோட மனைவி ஜூடியும் அறையில ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது பசங்க 4 பேரும் விடுதியை சுத்தி இருக்கிற இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு மேரி விடுதி அறைக்கு ஓடி வந்து கிளார்க்கு கிட்ட ஜாக்க ஒரு சொறி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். கிளார்க்கும் ஜூடியும் ரொம்ப பதறி போய் ஜாக்க அங்க இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த மருத்துவர் ஜாக்குக்கு வேண்டிய முதலுதவி எல்லாம் செஞ்சுட்டு கிளார்க்கு கிட்ட சொன்னாரு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இப்ப தடுப்பூசி போட்டுக்கணும். ஜாக்க கடிச்ச அந்த சொறிநாய அடுத்த 1 வாரத்துக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்த 1 மாசத்துக்கு நீங்க யாருமே எங்கேயும் வெளியே போகாம மருத்துவ கண்காணிப்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கிளார்க் அவர்கிட்ட தன்னோட அமெரிக்க பயணத்தை பத்தி சொன்னதும் அந்த மருத்துவர் சொன்னாரு, உங்க அமெரிக்க பயணத்தை நீங்க ரத்து செஞ்சுதான் ஆகணும். கப்பல்ல பயணம் செய்யற மற்ற பயணிகளுக்கு ஆபத்துங்கிறதுனால சொறிநாய் கடிச்ச ஒருத்தரை கண்டிப்பா கப்பல்ல ஏத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த சுற்றுலாவுக்காக 2 வருஷமா போட்ட திட்டம், ஓய்வு கூட எடுக்காம உழைச்சு பணம் சேர்த்தது எல்லாமே கிளார்க்கோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. சுற்றுலா போக முடியாம பயணம் ரத்தானது ஜூடியை தவிர எல்லாருக்குமே ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. ஜூடி மட்டும் நல்ல வேளை சொறிநாய் கடிச்சும் நம்ம பையனோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாரே, அது வரைக்கும் அந்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. மற்ற 3 பசங்களும் தங்களோட ஏமாற்றத்தை வெளிக்காட்டுற மாதிரி ஜாக்கு கூட பேசவே இல்லை. அவனை விளையாட்டுலையும் சேர்த்துக்கல. சில சமயம் கிளார்க்கு கூட அவரோட கோபத்தையும் இயலாமையையும் ஜாக்கு கிட்ட வெளிப்படுத்தினாரு. 2 வருஷமா திட்டம் போட்ட சுற்றுலா ஒன்னாலதான் போக முடியாம போச்சு அப்படின்னு அவர் ஜாக்கு கிட்ட சொன்னாரு. ஜாக் எப்பவுமே அவனோட மனசுல என்ன நினைக்கிறானோ அதை வெடுக்குன்னு கேள்வியா கேட்டுடுவான். ஜாக் அவர்கிட்ட, என்ன சொறிநாய் கடிச்சது ஒரு விபத்து, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்னும் வேணும்னே அந்த சொறிநாய்கிட்ட என்னோட காலை காட்டி என்ன ஒரு தடவை கடிச்சிட்டு போன்னு கேட்கல. ஒருவேளை உங்களை அந்த சொறிநாய் கடிச்சிருந்தா கூட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டான். கிளார்க்கும் தன்னோட தவற உணர்ந்து ஜாக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஜாக்க கடிச்ச அந்த சொறிநாயை பிடிச்சுக்கிட்டு வந்து அவங்க தங்கி இருந்த விடுதியிலேயே ஒரு ஓரமா கட்டி போட்டிருந்தாங்க. அடுத்து வந்த நாட்கள்ல ஜாக்குக்கான மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜாக்க கடிச்ச அந்த சொறிநாயும் உயிரோட இருந்ததுனால ஜாக்குக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியே அவங்க பயணம் செய்ய வேண்டிய கப்பல் அவங்கள விட்டுட்டு கிளம்பி போனது எல்லாருக்குமே ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. கிளார்க் அவரோட நிலைமைய கப்பல் நிர்வாகத்துக்கிட்ட எடுத்து சொன்னதுனால நல்ல வேளையா அவரு முன்பதிவு செஞ்சு வச்சிருந்த டிக்கெட்டுகளை அவங்க வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்து கிளார்க் ஏற்கனவே கொடுத்திருந்த பணத்தையும் அவங்க திரும்பி கொடுத்துட்டாங்க. அதனால கிளார்க்குக்கு பெரிய அளவுல பண இழப்பு எதுவும் ஏற்படல. கப்பல் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஏமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஜாக்க கடிச்ச சொறிநாய்க்கு
விதவிதமா சாப்பாடு வச்சு கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த சொரிநாய் கூடவே எல்லாருமா சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. உன்னாலதான் இந்த சுற்றுலா போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு யார் ஜாக்கு கிட்ட சொன்னாலும் அவன் என்னால இல்ல, இந்த சொரிநாயால தான் சுற்றுலா போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு அந்த சொரிநாய காட்ட ஆரம்பிச்சான். 4 நாளைக்கு அவங்க அயர்லாந்துலயே சுற்றுலாவை முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு கிளம்பினாங்க. கிளார்க் அப்பப்போ நான் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போறது அந்த கடவுளுக்கு கூட பொறுக்கல, அவரே எனக்கு எதிரணியில இருந்து சுற்றுலா போக விடாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவரோட மனைவி ஜூடி சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க, நாம போடுற திட்டத்தை விட கடவுள் போடுற திட்டம் எப்பயுமே ரொம்ப பெருசாதான் இருக்கும், அது நமக்கு நன்மையாவும் முடியும், அதனால நாம நம்ம சுற்றுலாவை அடுத்த வருஷத்துக்கு திட்டமிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் ஸ்காட்லாண்டுக்கு வந்தப்போ கிளார்க்கோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா மெழுகுவத்திகளை ஏத்தி வச்சு தொழிற்சாலையில அவரு கூட வேலை பார்த்த எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. கிளார்க்கையும் அவரோட குடும்பத்தையும் அங்க பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க போன டைட்டானிக் கப்பல் ஒரு பெரிய பனிப்பாறையில மோதி உடைஞ்சு போய் அதுல பயணம் செஞ்ச எல்லாருமே இறந்துட்டதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. உங்களுக்காகத்தான் இங்க மெழுகுவத்தி ஏத்தி நாங்க இரங்கல் கூட்டமே நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்க அந்த கப்பல்ல பயணம் செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் வேற ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாரு, அது கண்டிப்பா நமக்கு நன்மையாதான் முடியும் அப்படின்னு ஜூடி சொன்னது கிளார்க்குக்கு ஞாபகம் வந்துச்சு. அவரு ஜாக்கு கிட்ட, உன் மேல நான் தேவையில்லாம ரொம்ப கோவப்பட்டுட்டேன், உன்னாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பமே உயிரோட இருக்கு, என்ன மன்னிச்சிரு ஜாக் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஜாக் சொன்னா, ஒரு சின்ன திருத்தம் டாடி, என்னால இல்ல, இந்த சொரிநாயால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி சொரிநாயோட போட்டோவை காமிச்சான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்ல IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.